புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் சரி மதினி, நல்லபடியா பாத்துக்கோங்க. அவன் மேல என் மகள்ல உங்க மருமக, நீங்க நல்லபடியா பாத்துக்கணும். என்ன முன்ன பின்ன கொஞ்சம் நடந்துக்கிட்டாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மதினி. சரி சரி எதுவும் பேசிடாதீங்க, பாவம் செல்லமா வளர்ந்தவ. நானும் சொல்லி கொடுத்துருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு வீட்டு எல்லாம் பாருமா செய்யுமான்னு சொல்லி. அவன் அது சரியாக நடந்துக்குவா மதினி. அப்படி எதுவும் சின்ன பிள்ளை தெரியாம செஞ்சுட்டாலும் நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மதினி. நீங்க உங்க மக மாதிரி பாத்துக்கோங்க மதினி. பாப்போம் மகளா இல்ல மருமகளான்னு உன் மகளோட நடத்தையிலதான் தெரியும். போ பாப்போம் எப்படி செய்யறான்னு. ஆமா ஆமா, என் மகள்லாம் கரெக்டா நடந்துக்குவா. உன் மகள் நல்ல புத்துமதி சொல்லி கொடுத்துருப்போம். வீட்டு வேலை செய்யணும் வைக்கணும் செய்யணும்னு சொல்லி அவ உடம்பு விளையாம தெரிய போறா. ஏமா என்னம்மா மதினியாவும் நாத்தனாவும் என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்களே, என்ன வச்சுக்கிட்டாங்க? வேற என்னத்த பேசுவாங்க? என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் மதினி, நல்லபடியா பாத்துக்கங்க, கண் கலங்காம பாத்துக்கங்க, கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கங்கன்னு மகளோட புகழார தள்ளி விட்டுருக்கோம் மாமியா. ஏமா அவ மாமியார்கிட்ட மட்டும் குத்து போறாளோ தெரியல. வீட்லயே ஒரு வேலை செய்ய மாட்டா, 9 மணி வரைக்கும் நல்லா கொட்டை விட்டு படுத்து தூங்குவா. எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சு ஆம்பளை பையன் மாதிரி திண்டு சுத்தி திரிவா. இங்க வந்து என்ன செய்ய போறாளோ தெரியல. இந்த பொம்பளை சும்மாவே பயங்கரமான ஆளு. அப்படிலாம் செஞ்சான்னு வச்சுக்க, அப்படித்தே நாளைக்கே புட்டியை வெட்டிட்டு வீட்டுக்கு அமுச்சு விட்டுரும். வேணுமிடியே வேணும், அப்படி அமுச்சு விட்டாத்தேன் உன் மாமியாளுக்குலாம் அறிவு வரும். நம்ம சம்மந்தி வீட்டுல கேட்டாங்களே நம்ம கொடுக்க மாட்டேன்ட்டோமே, அன்னை வீட்டுக்கு கொடுத்தோம்ல, அதுக்கு இன்னமும் வேணும் இதுக்கு மேலே வேணும்னு அந்த பொம்பளை உணரணும். அதெல்லாம் நடக்கணும் சீக்கிரத்திலேயே. சாப்பாடு நல்லாவே செஞ்சிருந்தாங்க, சூப்பராதே இருந்துச்சு, பரவாயில்ல, நம்ம திருப்தியா சாப்பிட்டாச்சு. என்னத்த சம்மந்தி அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்ல. குறி தேங்காய் ஆத்து ஊற்றி வச்சிருக்காங்க. என்னத்த சமையல்லாம் இருந்துச்சு. எண்ணெயும் மிளகா அப்படி அள்ளி போட்டா எல்லாமே நாக்கு குடிச்சாதேன்னு தெரியும். கைப்பக்குவம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் அந்த சமையல்ல ஒன்றும் கிடையாது. இப்ப சொன்னீங்களே இது வாஸ்தவம். அங்கம்மா சமையல சாப்பிட்டு எதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு பிடிக்காது, அது வாஸ்தவம் தான். என்னத்தே இப்படி மதினி அவட்ட பேசிக்கிருக்காலும் விடிய விடிய பேசுற. ஆத்தடி ஆத்தே, என்ன மதினி சொல்லவா வேணும்? சும்மாவே இந்த அங்கம்மாக்கா அப்படியே மதினியை கண்டா அப்படி பயப்படும். இப்ப மகளை வேற கொடுத்துருச்சு, இனி நடுங்காது. மதினி என்ன செய்ய சொல்லுதோ செய்யுதோ அதை உடனே திட்டிக்கணும் நினைக்குமே, பயன்தான் ஆகும். ஆமா ஆமா, இந்த குந்தாணிக்கு எல்லாம் இப்படி ஒரு வாத்தியார் இல்லாட்டினா இவெல்லாம் என்ன மேல போயிருவா, ரொம்ப ஓவர் திமுத்தனம் பண்ணுவா. இப்படி அடிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இப்படிக்கும். சரிம்மா அங்கம்மா, எங்க அந்த பிள்ளை இந்த செயின் எடுத்து போடாம இருக்கு? ஒரு பெரிய ஆரம் ஒண்ணு இருந்துச்சுல, அதை காணாம கழுத்துறதுக்கு போட வேண்டியதானே? 4 பேர் வந்து ஒரு நேரத்துல போடாம கழிச்சு வச்சேன்னா செய்ய எடுத்து போட சொல்ல வேண்டியதானே? இல்ல மதினி, நான் போடத்துன்னு சொன்னேன். அந்த பிள்ளைய, அந்த பிள்ளைய கழுத்துலாம் ஒரு மாதிரியா இருக்குமா, குத்துமா, எத்தனைமா போடுறதுன்னு சொல்லிட்டு காட்டி வச்சிருக்கு. இந்த போட சொல்றேன் மதினி. பரமே பரமே இங்க வாமா. எனக்கு அவளை கூப்பிட்டுருக்கா, என்ன சொன்னாலும் தெரியல, என்னமோ பேசிக்கிருந்தாலும் திடீர்னு பரம கூப்பிட்டுருக்கா. என்னங்கம்மா எதுக்குமா கூப்பிட்டீங்க? அந்த பெரிய ஆரம் இருந்துச்சுல, அதை எடுத்து கழுத்துல ஓடுமா, அத்தை சத்தம் போடுறாங்க. 4 ஆளு வராங்க செய்யறாங்கல்ல, அதுதானே போட சொல்றாங்க. சும்மா போடு பொழுதுமா போட போற, புது பொண்ணுல ஓடுறதானே, அதை எடுத்து போட்டு பாப்போம். அந்த இதுக்குள்ள வச்சிருக்கோம்ல, அந்த டிராவுக்குள்ள அதை எடுத்து போட்டு பாப்போம். ஏமா இம்பிட்டு நகை போட்டிருக்கேன்லம்மா, பத்தலையாம்மா? ஏமா சும்மா ஆரம்ப போடு உயிரை வாங்கியிருக்கீங்க? போமா, மாமியா சொல்லுதுல, அப்புறம் இப்பயே பச்சை கேட்க மாட்டேங்கிற, அவசரத்துக்கு பேசுறேன்னு சொல்லி என்ன பேசுவாங்க. போ, நம்ம விட இருந்தா பரவாயில்ல, போய் எடுத்து போட்டு பாப்போம். சூப்பரியே சூப்பரு. போய் ஆரத்தை எடுத்து போட சொல்லிக்கிருக்கா. போய் தேட போற, அங்க ஆரம் இருக்காது. வரட்டும் கச்சேரி நான் ஆரம்பிக்கிறேன். ஆமாமா, போய் தேடுவா. அங்க எப்படி இருக்கும், நம்ம தான் சுட்டுட்டோம்ல, அப்புறம் எப்படி அங்க இருக்கும். விடக்கூடாதுமா, இன்னைக்கு இந்த குந்தாணி நல்லா வாங்கி விட்டுருணும் கூடத்துல வச்சு. நீ ஒண்ணும் கவலைப்படாதடியே, அம்மா இருக்கேல்ல, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு அவளை தோலை உரிச்சு மூக்க உரிக்கல கூட்டத்துல வச்சு நான் பர்வதம் இல்லடி. சரிங்கம்மா, நான் போய் எடுத்து போட்டு வரேன். ஏமா அந்த ஆரத்தை எடுத்து கரெக்டா அந்த எலி பேக்ல போட்டியாமா? அதெல்லாம் நான் எப்படியே உங்க ஆத்தா கிள்ளி மாதிரி வேலையை பாப்பேன்ல, கரெக்டா கொண்டு போய் எலி வாக்குல போட்டு விட்டு வந்துட்டு இல்ல. எப்படிமா போட்ட? அது கையிலேயே நண்பக வச்சுக்கிறியே, என்னண்டு போட்ட? அது சரியான திண்ணி மூட்டை, எப்ப பார்த்தாலும் திங்கிறதே இருக்கு. வந்தது 4 தடவை சோறு இருந்துச்சு. அது சோத்து மேல நல்லா ஆர்வமா சாப்பிட்டு இருந்துச்சு. சைட்ல பேக்க வச்சுட்டு அந்த கவலை போய் எல்லாரையும் சாப்பிட்டீங்களான்னு கேட்கற மாதிரி கேட்டு போட்டு கூடியான்ட்டு இல்ல. சூப்பர்மா, சரியான வேலை செஞ்சிருக்கீங்க. ஆனா எலி பாவம்மா, இருக்கிற பிரச்சனையில எல்லாரும் மத்தியில எலிதான் தேவையில்லாம அசிங்கப்பட போகுது, சம்மந்தமே இல்லாம அது வந்து வலையில மாட்டிக்கிருச்சே. அவெல்லாம் அசிங்கப்படுறா. அவ ஓவர அந்த அங்கம்மாக்கு ஏத்துக்கிட்ட அப்பப்ப பேசுறாள்ல, ஓசாரம் பேசுறாள்ல, அவளெல்லாம் அசிங்கப்படுத்தினாதே சும்மா இருப்பா. அவளை கீச்சு குரலமா நல்ல கிச்சு 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 கிச்சுன்னு பேசிக்கிட்டு இதுக்கப்புறம் பேசுவாவ. ஐயோ ஐயோ, அப்படியே குதிரை வாழ்க்காரியலா, உங்களை குதிரை வாழை புடிச்சு அப்படியே கட்டி தொங்க ஒண்ணு முடிக்க தலை வளர்க்கா. பாவம் அது அப்புறாணி பொம்பளை எலி, அதை மாட்டி விட்டு அசிங்கப்படுத்த பாக்குறீங்களா? விட்டுவேன் நானே. நான் இருக்க வரைக்கும் நல்லவங்களை யாரையும் பாதிக்க விட மாட்டேன்டி. நான் எதுக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு தெரியும் யார் அசிங்கப்படுறான்றது, நீயா இல்ல நானான்றது. மதினி என்ன சொல்லியிருக்கேன் மதினி, எடுத்து போட்டு பாருன்னு இருக்கு பரமே. பாத்தியாமா இந்த பொம்பளை நகை நட்டு பொருள் புத்தானத்து மாதிரிதான் குறிக்கோளா இருக்கா. இப்போ எங்கிட்ட நம்ம கிளம்பிடுவோம்னு சொல்லி கிளம்புறதுக்குள்ள எல்லாத்தையும் கணக்கா வாங்கி வைக்கிறா வரு புறாத்தையுமே. அந்த ஆரணை கூட பார்த்து வச்சு கரெக்டா கேட்கிறா வருமா. இவளும் பயங்கரமான ஆத்தே இருப்பா, அவ்வளோ இருக்கு. பேர்தான் பணக்காரி, பிச்சைக்காரி மாதிரி ஒன்னு இங்க கேட்கிறா அவரு.
ஏண்டி இவளுக்கு என்ன தன்னால பிறவியிலேயே பணக்காரியா? இது பிச்சைக்கார குடும்பம் தானே. சும்மா இன்னைக்கு வசதி வந்துச்சுன்றக்காண்டி அதுக்கு ஊத்தி அதை விட்டு போகுமா? அது புத்தி தானே இருக்கும். என்ன அதே குப்பையை கொண்டு போய் கோபுரத்துல வச்சா அது திரும்ப குப்பை மாட்டுக்கு போகும். அது மாட்டேன். புது பணக்காரியா மவுஸ் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். அது நீங்க சொல்றீங்களாக்கா? ஏண்டி நீங்க பெரிய பரம்பரை பணக்காரிகளாக்கா? ஒருத்தி வீச்சாதான் இருக்கீங்க. உனக்கு நான் ஜலச்சவல்ல, எனக்கு நீ ஜலச்சவல்லன்னு சொல்லி ஆளாளுக்கு விழுத்தரம் பண்ணி தர்றீங்க. என்னடியே அங்கம்மா கிளம்புவா, நேரம் ஆயிக்கிருக்கு. நீங்க வாட்டுக்கு இங்கே பொழுத கழிச்சுக்கிட்டீங்க. அங்க போய் வேலை வெட்டி இல்லையா? கிளம்பணும்ல. சரிங்க கிளம்புவோம். இந்த வரட்டும் மரமே அந்த நகை எடுத்து போட போயிருக்கு, போட்டுக்கிட்டு வரட்டும். பார்த்து சொல்லிட்டு கிளம்புவான். அவ்வளவு சீக்கிரம் கிளம்பிடுவீங்களா? நீங்க சும்மா உங்களை கௌரவமா அனுப்பிச்சு விட்டுருவோமா? இன்னைக்கு அசிங்கப்படி தண்ணி அனுப்ப போறோம்ல. ஓஹோ, நகை எடுத்து போட சொல்லியிருக்காளுங்களா? அதை முன்னாடி சுசு பேசினாலாக்கும். பாக்கியம் பயங்கரமான ஆளாத்தே இருப்பாங்க இருக்கு. அதான் கரெக்டா நகை எடுத்து போட சொல்றாள். இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்றான்னு பார்த்துக்க. வீட்டுல கழட்டி வச்சுட்டு வந்திருப்பான்னு சொல்லி எடுத்து போடுன்னு இருக்கா அவளை. அதே இந்த அங்கம்மா கூப்பிட்டு மகளை நகையை போட்டு சொல்றா அவளை. ஆமா மதினி, இந்த அங்கம்மா மதினி பயங்கரமான ஆளாத்தே இருக்கும் போல இருக்கு. அத்தாடி சரியான அகிலாண்டம் போல இருக்கு. அது அந்த காலத்து அகிலாண்டம் மாதிரி இந்த காலத்து அகிலாண்டம் போல இருக்கு. எங்க இந்த ரேக்ல தானே வச்சோம், காணா. எங்க போயிருக்கோம்? நல்ல ஞாபகம் இருக்கு, இதுல தான் வச்சுட்டு போனேன். அதுங்களும் எங்க போயிருக்கோம்? சரி எதுக்கும் அந்த ரேக்ல பார்ப்போம். மறந்தாப்புல அங்கிட்டு வச்சுட்டு இங்கிட்டு ஆகிட்டு இருந்தோம்னா அதுலயும் போய் பார்ப்போம். இங்கேயும் பார்த்துட்டோம், இதுலயும் இல்ல. அப்ப எங்க போயிருக்கோம்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ, இவ அம்மா வேற நகையை போட்டு வர சொல்றாங்க. ஐயோ, போட்டு வரலன்னா அத்தை வேற ஏதாவது சொல்லுவாங்களே, என்ன பண்றது? எங்க போயிருக்கோம்? வடி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி, என் பொண்டாட்டி நீ தாண்டி ஸ்வீட்டி நீ தாண்டி. ஏய் வடி 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 கியூட் பொண்டாட்டி. என்னடி பொண்டாட்டி, மாமனா பாக்கிறதுக்கு தனியா ரூம்குள்ள வந்துட்ட போலயே. ஷோ, இந்த மாமா ஒருத்தர் நிலைமை புரியாம நேரங்கட்ட நேரத்துல வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு உயிரை வாங்கியிருக்காரு. நானே நகையை காணாமனு என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துகிட்டு நிக்கிறேன். இவர் வேற. ஏய் என்னடி பொண்டாட்டி, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுல திருன்னு முடிச்சுட்டு இருக்க. உன் கண்ணுல ஒரு கலவரம் தெரியுது, என்ன பிரச்சனை? அப்பா, இப்பயாவது உங்களுக்கு தெரியுதே என் கண்ணில் ஒரு கலவரம் தெரியுதுன்னு. அதை விட்டுட்டு சும்மா பேசிக்கிட்டு நீங்க பாட்டில். மாமா, இந்த ட்ரால வச்சிருந்த நகையை காணாமாம்மா. அந்த ஆரம் பெருசு கழட்டி வச்சிருந்தேல்ல, அதை காணாமாம்மா. எங்க போக போகுது நகை? நம்ம வீட்டுல இருக்கிறது எங்க போகும்? நகைக்கு என்ன காலம் முளைச்சு வெளியா போக போகுது? இது 2 ரேக்லையும் பாத்தியா? இதுலயா ஒண்ணு வச்சிருப்பேன், நல்லா தேடிப்பாரு. ஐயோ இல்லை மாமா, எல்லாத்துலேயும் தேடி பார்த்துட்டேன். 2 ரேக்லையும் பார்த்துட்டேன். இந்த பெட்ஷீட்டு தலாணி எல்லாத்துக்கும் கடையிலையும் பார்த்துட்டேன் மாமா. எங்கேயுமே இல்லை மாமா. இங்கே தான் மாமா வச்சேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு மாமா. என்ன நீ சொல்ற? இங்க வச்சா இங்கதானே இருக்கும், எங்க போகும்? சரி விடு, அப்புறம் தேடிக்கலாம். அதுக்கு இப்ப அர்ஜென்டா தேடிட்டு இருக்க. இப்ப தேடி என்ன செய்ய போற? நகைதான் போட்டிருக்க, இல்ல பத்தலையா என்ன எனக்கு? ஷோ மாமா, எனக்கு மட்டும் என்ன மாமா இப்போ நகை பண்ணணும்னு ஆசையா? இதவே எப்படா கழட்டி வைக்கலான் இருக்கு. உங்கள் அம்மா தான் சும்மா இருக்க மாட்டாப்புல. எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அந்த ஆரத்தை எடுத்து போட சொல்லு. 4 பேர் வர இடத்துல நல்லா நகை நிறையா போடணும், அது போடணும் இது போடணும், எடுத்து போட்டுக்குவான்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அம்மா வந்து நகை எடுத்து போட்டு வர சொல்கிறாங்க. எங்க அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்க போல இருக்கு. எனக்குனாலும் ஒரு குண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அவள் நொய்யு நொய்யு நொய்யுன்னு அவங்கள எதனாலும் பண்ணி வைக்கணும். அமைதியா ஒரு இடத்துல உட்கார சொல்லணும். ரொம்ப சேடத்தனம் பண்றாங்க. சரி இப்ப என்ன பண்றது? அதான் மாமா, எனக்கே ஒன்றும் புரியாமல் நானே கை ஓடாமல் கால் ஓடாமல் இருக்கிறீங்க. ஏதாவது நீங்கள் ஐடியா சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஐயோ, எனக்கு பயமாக இருக்கு மாமா. சரி விடு, பாத்துக்கலாம். நீ போய் சொல்லு அத்தைக்கிட்ட, நகையை காணான்னு சொல்லு. அப்புறமேல் தேடி எடுத்து போட்டுக்கிறேன், எங்க வச்சிருக்கேன்னு தெரியல அப்படின்னு போய் சொல்லு. நம்ம சமாளிச்சுக்கலாம். போ, நான் வரேன். பயமா இருக்கு மாமா. என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோன்னு தெரியல. உங்க அம்மா ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு மாமா. எப்படி மாமா போய் சொல்றது? பயப்படாம போய் சொல்லு. மாமன் நான் இருக்கே, இல்ல ஒன்னும் கவலைப்படாத. நான் இருக்கேன், ஏதாவது சொல்லி விட்டுருவானா? நீ சொல்லு, அவங்க எதனாலும் பேசட்டும், நான் வரேன், நான் வந்து பாத்துக்கிறேன். ஐயோ, மாப்பிளையும் பரம என்னமோ பேசிக்கிட்டாங்க அவளை. நான் வேற வந்துட்டேன். பரமே, ஐயோ, அம்மா வந்துட்டாங்க மாமா. எம்மா வாங்கம்மா. எம்மா, அந்த நகையை தாம்மா தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த ரேக்குள்ள தாம்மா வச்சேன். எங்க வச்சிருக்கேனே தெரியலம்மா. தேடிக்கிட்டு இருக்கேங்கம்மா. என்னடி சொல்ற? நகையை வச்சு தேடிக்கிறியா? என்னடி கவரி நகை வச்சு தேடுற மாதிரி தேடிக்கிருக்க? உனக்கு தானே கொடுத்தேன், நீ தான் இந்த ரேக்ல வச்சு விட்டாருன்னு சொன்ன. வச்சது எங்கடி போகும் அப்புறம்? அம்மா ஆமாம்மா, இந்த ரேக்கில் தாம்மா வச்சுட்டு வந்தேன். இப்போ வந்து பார்த்தா காணாம்மா. எல்லாத்துலேயுமே தேடி பார்த்துட்டேம்மா. எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. அதான் மாமாட்ட சொல்லிட்டு இருந்தேங்கம்மா. ஐயோ, என்னாடி சொல்லிக்கிருக்க? நகையை காணாம இருக்க, தலைக்குள்ள கழுத்துக்கு போட்டுக்கிருக்க. இப்ப நகையை போட்டு போலன்னா உங்க மாமியா சாமி ஆட்ட அடிச்சிருக்கோம். அது வாட்டுக்கு நகையை வேணும்னே வீட்டுல வச்சுட்டு வந்துட்டு நாட மாறாளுன்னு சொல்லி. எத்த பதக்கப்படாதீங்க. பெண்ணாங்க இங்கதான் எங்கேயாவது வச்சிருப்பா, அதெல்லாம் மாத்தி வேற எந்த ரூம்ல எங்கேயாவது வச்சிருப்பா. தேடி பார்க்கலாம். அதுக்குள்ளே எதுக்கு அவசரப்படுறீங்க? அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். தேடி பார்த்து எடுத்து போட்டு வரணும்னு சொல்லுங்க, காணாம சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்க நான் பாக்குறேன். இல்லப்பா கார்த்தி, அம்மா பத்தி உனக்கு தெரியுமில்லப்பா. சும்மாவே நம்ம ஆளுன்னு சொல்லிக்கிருக்கோம். இப்ப நகையை போட்டு வர சொல்லி இப்ப போட்டுக்கு போறா. அதுக்கு வேற கையை தக்கன்னு குதிப்பாங்கப்பா. அவங்க பேச முடியாது.
எத்த நான் இருக்கேன், அப்பா இருக்காரு, எங்களை மீறி அவங்க என்னத்த பேசிடுவாங்க. நீங்க போய் தைரியமா சொல்லுங்க அத்தை, நாங்க வர்றோம். என்ன பேத்தி பேரா தனியா பேச வந்துட்டீங்களாக்க? என்னடி அங்கம்மா நீ இங்க இருக்கியாங்க? எங்கடா அங்க ஒருத்தரிங்க நான் ஆய் வந்தேன். என்னடி என்ன ஆச்சு? எதுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி உம்முன்னு வச்சுக்கிருக்க? என்ன மதினியாரிடம் சொன்னாலா? இல்லம்மா, மதினி இது வரைக்கும் எதுவும் சொல்லல. இதுக்கப்புறம் தான் என்ன சொல்லுன்னு தெரியலம்மா. உன் பேத்திட்டு அந்த ஆரத்தை கொடுத்து வச்சிருடி, அப்புறமேல் போட்டுக்கிட்டு சொல்லி கொடுக்க இங்கதான் வச்சேன், காணாம இருக்கா வாட்டுக்கு. வச்சிருப்பாடி எங்கனால எங்களாம் மாத்தி கீத்தி வச்சிருப்பா அவசரத்துல. இப்ப என்ன தேடி எடுத்துக்கிறது? இப்ப அதுக்கு என்ன அவசரம்? ஏமா அந்த நகையை போட்டு வர சொல்லி மதினி சொல்லி அனுப்பிச்சு விட்டுச்சுமா. ஆளுக்கு வர இடத்துல எல்லாம் நகை எடுத்து போடு, அதை எடுத்து போட்டு வர சொல்லுமா. இப்ப போய் நகையை காணாமன்னு சொன்னா சும்மாவா இருக்கும்? மருமக சும்மாவே கூப்பாடு போடும். இல்லம்மாச்சி, இதுலதான் மாச்சி வச்சிருந்தேன், இந்த ரேக்கில் தான். ஆனா காணாமாச்சி, எங்கனக்குள்ள வச்சேன்னே தெரியல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும், இதுலதான் வச்சேன். ஆனா அங்க இல்ல. சரி சரி, நீ ஒன்றும் பேசாம இரு, பயப்படாத. அம்மாச்சி நான் இருக்கேன், இல்லை நான் போய் பேசிக்கிறேன். என்னத்த அவளுக்கு சொல்லிடுவாளுங்க அப்படியேவும். நகையை காணாம பார்த்து எடுத்துக்கிறோம்னு சொன்னா பண்ண குலக்கேசு விட்டுருவாங்க நம்ம மேல. அதை தேவைத்தான் நானும் சொல்றேன். தேவையில்லாம அத்தையும் பாருங்க பயந்துக்கு இருக்காங்க. இப்ப என்ன செய்ய போறாங்க? நகையை காணாமனா தேடி கண்டுபிடிக்க போறோம். நகை என்ன அவங்களா போட்டாங்க? அத்தவங்க தானே போட்டாங்க. அதுக்கு எதுக்கு இவங்க பயப்படுறாங்கன்னு தெரியல. நீங்க போய் தைரியமா சொல்லுங்க அத்தை, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அதானே மாப்பிள்ளானே, அவனே இப்ப தைரியமா பேசிக்கிருக்கேன். நீ என்னடி வாடி போய் சொல்லுவான், என்ன அதையும் செஞ்சு விடுவான்னு பாப்போம். அப்ப கத்தி நம்ம குத்தி போடுமா? கடவுளே நீ தான் காப்பாத்தணும். என் மதினி இறப்பம்பளை நம்ம ஏற்றிக்க முடியாது, பேசி கொடுத்துல அசிங்கப்பற்றக்கூடாது. கடவுளே நாங்க சீக்கிரம் கிடைச்சிடணும் சாமி. பாவம் மாமா, என்னால அம்மாவும் தேவையில்லாம அசிங்கப்பட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு மாமா. எனக்கு ரொம்ப உங்க அம்மாவை நினைச்சாதே எனக்கு ஒரு மாதிரி அப்படி நடுக்கமா இருக்கு. ஏய், எதுக்கு இப்ப சின்ன விஷயத்துல இந்த அளவுக்கு பயந்துட்டு கிடக்க? இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இதுக்கே மாமியாருக்கு இப்படி பயந்தா நீ எல்லாம் என்ன பண்ணுவ? எப்படி குடும்பம் நடத்துவ? எதுக்கும் பயப்படக்கூடாது. மருமகள்லாம் மாமியாருக்கு பயப்படாம இவ்வளவு துணிச்சலா இருக்காங்க. நீ இப்படி பயந்துட்டு எங்க அம்மா அப்படித்தான் உனைய புழு மாதிரி வச்சிருக்கோம் இந்த வீட்டுல. பேசாம தைரியமா இருக்கணும், புரியுதா? உங்களுக்கு என்ன மாமா, நீங்க ஆம்பளையாளு துணிச்சலா பேசிடுறீங்க. நான் அப்படி பேச முடியுமா? நான் பெரிய மாமாவை பார்க்கணும்ல, அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. அவருக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். இல்லைன்னு உங்க அம்மாவை பேசுறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை. எதிர்த்து பேசிட்டு போயிட்டே இருப்பேன் நான். மாமாவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல மாமா. உங்க மாமனாருக்கு மரியாதை கொடுக்கறது இருக்கட்டும், இந்த புருஷனுக்கும் மரியாதை கொடுக்கணும். அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கடி சாமி. சரிங்க மாமா, வாங்க மாமா போலாம். அங்க என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. வாங்க நம்மளும் போகலாம் மாமா. அம்மாவை ஏதாவது சொல்லிட போறாங்க மாமா. என்னம்மா இன்னும் போனவளை ஆளக்கானா? நகையை காணான்னு வந்து அலறுவா. அவளை நம்ம அலறவிடலான்னு பார்த்தா என்ன ஆளக்கானா? வருவாடி தேடி பாக்குறேன்னு சொல்லிட்டு சும்மா சீனை போட்டுருப்பாளுங்க. அங்க இடத்துல இருந்தாலும் கிடைக்காதுல்ல. நகையத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்ல, அப்புறம் வந்து கிடைக்க போகுது. அது தெரியாம கணக்கு தேடி தெரியவாளுங்க. ஏமா 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 அந்த குந்தாணி வராமா? முஞ்சி 1.5 மாசம் தொகைப்பட்டுக்கிட்டு வராமா? பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. என்னடியே உன் மாமியா போய் குசியா போச்சு, என்னமா வரையில் இப்படி வருது தொங்கி போய்? அதேமா எனக்கு ஒன்றும் தெரியல. ஆள் ஒரு மாதிரி டல்லா வருது, என்னன்னு தெரியலையே. என்னமா நகையை போட்டு குறை சொன்னாங்க, எதிரமா போச்சு, அப்புறமா சும்மா வருது. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏதோ இன்னைக்கு பயங்கரமான கச்சேரி காத்துக்கு இருக்கோளமாய். என்ன அங்கம்மா நகையை போட்டு அளவமாக எங்க ஆளக்கானா? மதினி மதினி அது வந்து மதினி நகை எங்கிட்ட வச்சுன்னு தெரியலையா, தேடி தெரியுது. அந்த ரேங்க்ல வச்சிருந்துச்சான், காணாமன்னு சொல்லுது. எங்கிட்ட மாத்தி கீட்டி வேற பக்கம் வச்சா என்னமோ. அப்புறமேல் மெதுவா தேடி எடுக்கலாம்னு சொல்லியிருக்கு மதினி. என்னது நகைய காணாமா? என்னம்மா விளையாடுறியா? வச்ச நகை எங்க போகும்? கை காலம் முளைச்சு நடந்து போயிருமாக்க? வச்ச அனுகூலம் இருக்கு, வேற எங்க போக போகுது நம்ம வீட்டுக்குள்ள? என்ன சும்மா நாடகம் அடிக்கிறீங்களா? என்ன சம்பந்தி ரொம்ப நகைய காணான்னு பேசிக்கிருக்காளுங்க, என்னாச்சுன்னு தெரியலையே. இல்ல மதினி அந்த பிள்ளை அங்கதான் வச்சுன்னு சொல்லுது. வச்சதான் காணாமா என்னன்னு தெரியலன்னு சொல்லி எல்லா பக்கம் தேடி பாத்துருச்சு, பெட்ரூம் ஃபுல்லா பாத்துருச்சு. அங்க எங்கேயுமே இல்ல மதினி. வேற எங்கிட்ட மாத்தி கீட்டி வச்சிருக்கோமோ நம்ம தேடி பாப்போம் மதினி. ஏன் அங்கம்மா என்னடியே என்னத்த காணான்னு இருக்கீங்க? எந்த நகைய காணா? அந்த ஆரம் பெரிய ஆரம் ஒண்ணு போட்டு இருந்துச்சுல பாருமே, அது அங்க பெட்ரூம்ல தான் காய்ச்சி வச்சுட்டு வந்துருந்துச்சா. அத்தை மதினி எடுத்து போட சொல்லுச்சுன்னு சொல்லி போட சொன்னேன். போய் ராயி பார்த்தாலும் காணாமா, அங்க எங்கேயுமே இல்ல. நீ வேற எங்கேயும் மாத்தி கீட்டி வச்சிருக்காளா என்னன்னு தெரியல, அதையும் தேடி பாக்கணும். ஏன்னா அது நகைய காணாமா? என்னடியே காய்ச்சி வச்ச நகை எங்க போகுது? அங்கதான் இருக்கும் எங்கிட்டனாலும். யார் வந்து எடுத்துக்கு போறா? அதுக்குன்னு காரணம் போய் வரானாக்கும். பூரா நம்ம வீட்டு ஆளுகதே இருக்கும். அப்புறம் எங்க போகுது நகை? அங்கிட்ட அங்கேயே இருக்கும். பிறகு தேடி பார்க்க சொல்லு. என்னங்க என்ன சொல்லிக்கிருக்கீங்க? பிறகு தேடி பாக்குறதா? இப்ப நகையை கொண்டு வந்து முதல்ல இங்க வைக்கணும். சும்மா நகையை போற மாதிரி போட்டு வீட்டுல காட்டி வச்சுட்டு வந்து இங்க தேடினா இங்க எப்படி கிடைக்கும் நகை? என்ன விளையாடுறீங்களா? அதுதானே பக்கத்து பையன் வீட்டுல வாக்கப்பட்டா வண்டி வண்டியா போய் சொல்லி பொழைக்கணுமா? அந்த கதையா அவள் இருக்கு உங்க கதை. போடுற மாதிரி போட்டுக்கிட்டு நீங்க உங்க வீட்டுல காட்டி வச்சுட்டு வந்து இங்க நகையை காண அதை காண டிராமா பண்ணுவீங்க. அதை நாங்க நம்பணுமாக்க? இதுக்கணத்துக்கு பெருமை ஊத்துறீங்க. நாங்க அம்பிட்டு பவுன் போடுறோம், இப்படி பவுன் ஓடுறோம்னு கம்மியா எங்களாம் அப்படித்தான் போட முடியும்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. மதினி பொய்யெல்லாம் சொல்ல மதினி, சத்தியமா மதினி கடவுளுக்கு பொதுவா போட்டுதான் மதினி வந்துச்சு, கொண்டுதான் வந்துச்சு நகைய. இங்கதான் மதினி வச்சிருக்கேன், எங்கேயாவது இருக்கு மதினி, தேடி பாப்பா, அவசரப்படாதீங்க மதினி. என்னடியே பாக்கியம்ன்றவளே, என்னமோ பழமொழியெல்லாம் பறந்துகிட்டு வருது. என்ன உனத்தையும் பேச தெரியுமாக்க? ஒய்யாரமா கொண்டதுக்கு போட்டா நீ பெரிய இவ்வளவு ஆக்கணிக்கு. ஆமா ஆமா உள்ளத சொன்னா எல்லாம் அப்படித்தான் இருக்கும் உங்களுக்கு. நான் இப்படி பேசுறீங்கல்ல, நகை எடுத்து வைக்க சொல்லுங்க மரியாதையா அவங்க மருமகளை.
ஆஹா, இந்த பாக்கியம்ன்றளவு உங்க ஆத்தாலும் எதை சைத்துட்டு வந்துட்டு இருக்காங்க போலயே. நகையை கொண்டுகிட்டே வந்தாங்க, நானும் பார்த்தேன். அப்புறம் எப்படி அங்க வீட்டுல வச்சிருப்பாங்க? அப்படிலாம் செய்ய மாட்டாங்கம்மா. இவளுக்கு இதை எடுத்து வச்சுக்கிட்டு நாடகம் அடிக்கிறாளுங்க போல. இவளுக்கு சரியான மில்லியில இருப்பாளுங்க போலயே. என்னாடி இப்படி சொல்றாளுங்க? நகையை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாங்கன்றாங்க. உண்மையாவா? நீ வாச்சாடி கொண்டு வரும்போது நகையை எடுத்து வச்சாங்க என்னன்னு தெரியல, நான் பாக்கல. ஆனா என் மாமியா பொய் சொல்லாதேம்மா, உண்மையத்தையும் சொல்லணும். அப்படியெல்லாம் சொல்லாதே. அப்படிலாம் வீட்டுல காட்டையில வச்சுட்டு வராதே. அது இன்னும் 2 செயின் இருந்தா கூட எடுத்து அண்ணன் வீட்டுல கொடுத்துருமே தவிர அதை வச்சு போட்டு வருமாக்கும். அப்படியாலாம் கிடையாது. என்னன்னு தெரியலையே என்ன நடந்துச்சுன்னு. உண்மையிலே எங்க வச்சிருக்காளுங்களா, சரியா ராவாம பேசுறாளுங்களா இல்ல என்னன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதேம்மா. இம்மா பாக்கியா, இங்க வருமா. சும்மா நீ வாய்க்கு பத்தாத பத்தெல்லாம் பேசிட்டு தெரியாத. அவன் நகை எடுத்து வச்சுட்டு நானும் பார்த்தேன், கூட தான் இருந்தேன். நீ வாடுக்கு பேசிக்கிறது என்னமா அர்த்தம்? என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? கேட்கறதுக்கு யார் ஆள் நினைச்சுட்டு இருக்கீங்களா? ஆளுதான் நல்லா இருக்கீங்க. ஒரு வண்டி நிறையாதே வந்து இறங்கிருக்கீங்க சாப்பிடறதுக்கு. ஆள் இல்ல நான் சொன்னேன். நானு நகைக்கு வழிய சொல்லுங்க முதல்ல எல்லாரும் சேர்ந்து. பேசுங்கடி பேசுங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க. அசிங்கப்பட்ட கழுதைகளா, இன்னைக்கு உங்களை பாரி கேவலப்படுத்தல. என் பேர் அம்பிகா இல்லடி. எங்க உன் மகளை கூப்பிடு, அவளை கேட்பான். என்ன சும்மா ஆசார மகளை சேர்ந்து டிராமா பண்ணி தர்றீங்க நீங்க? என்னமோ உள்ள போனீங்க, போய் நகையை போட்டு வர மாதிரி போனீங்க. என்ன கூடி பேசுனீங்களோ தெரியல. நீங்க வாடுக்கு வந்து நகையை காணா அதை காணாம என்ன அர்த்தம்? கூப்பிடவள இங்க வருமா. இந்த டிராமா பண்றதுன்னு அடிக்கிறது நாடகம் மாதிரி எல்லாம் உங்க குடும்பத்துக்கு கை வந்த கால. எங்க குடும்பத்து பிள்ளையா அப்படிலாம் செய்யாதுங்க. தேவையில்லாம பேசி தெரியாதீங்க. ஆமா ஆமா, இந்த ஓசாரத்துக்கு ஒன்னும் குறைச்சல் கிடையாது. இப்போ பேத்தி வரட்டும், இப்ப தெரியும் யார் நடிக்கிறவங்க, யார டிராமா பண்றவங்க, புத்தாட்டம் பண்றவங்கன்றது. எத்த இல்லைங்க நான் பெட்ரூம்ல தான் கழட்டி வச்சுட்டு போயிருந்தேங்க. இப்போ போய் பார்த்தேங்க, நல்லா தேடி பார்த்துட்டு எங்கேயுமே இல்லைங்க. வேற எங்கேயாவது மறந்துட்டு வச்சிருக்கேனான்னு தெரியலங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, தேடி பார்க்குறேன். என்ன அது பெட்ரூம்ல காட்சி வச்சியா? எந்த பெட்ரூம்ல? எங்க வீட்டு பெட்ரூம்லயா இல்ல உங்க வீட்டு பெட்ரூம்லயா? நல்லா யோசிச்சு பாருறியே. என்ன காட்சி வச்ச நகை எங்க போக? நீங்க என்ன கதை சொல்லி தர்றீங்க? ஆத்தால மகன் சேர்ந்துக்கிட்டு நகையை கொண்டு வராமலே இங்க இருக்குன்னு எப்படி இருக்குங்க? என்ன நினைச்சு போய் வச்சு தர்றீங்க? நீங்க பித்தாட்டம் பண்ணி தர்றீங்களா? இல்லைங்க, நான் தான் ஹேண்ட்பேக்ல எடுத்து வச்சு கொண்டு வந்தேங்க. எனக்கு தெரியுங்க. அம்மா கூட வீட்லயே போட சொன்னாங்க. நான் தான் கசகசன்னு இருக்குமா போட முடியல, அங்க போய் போட்டுக்கிறேன்னு சொல்லி நான் தான் கொண்டு வந்தேன். கடவுளுக்கு பொதுவாக கொண்டு வந்தேங்க. நம்புங்க. சரிம்மா, நீ கொண்டு வந்த மாதிரியே இருக்கட்டும். அப்படியே கூட வச்சுக்க. அப்ப கொண்டு வந்த நகை எங்கம்மா போகும்? இங்க இருக்கவங்க தானே எல்லாரும் இருக்கும். வேற எங்க போகும்? அப்ப இங்க இருக்கவங்க யாரும் கலவாண்டுட்டாங்க அர்த்தமா? சொல்லுவாப்பா. ஐயோ அம்மாச்சி, நான் அப்படி சொல்லங்க அம்மாச்சி. இங்கதான் எங்கேயாவது மறந்துட்டு கூட வேற பக்கம் எங்கேயாவது வச்சிருப்பேன் அம்மாச்சி. கொஞ்சம் தேடி பார்க்கலாம் அம்மாச்சி, அமைதியா இருங்க. ஏன்னா அது நான் அமைதியா இருக்கணுமா? என்ன தெரியும் நான் அமைதியா இருக்கணும்? நகையை உங்க வீட்டுல வச்சு போட்டு வந்து நாடகம் மறந்து நீங்க பேசுவீங்க, நாங்க வேடிக்கை பார்க்கணும். நாங்க அமைதியா இருக்கணுமாக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ நகையை கொண்டு வரவே இல்ல. அப்படி கொண்டு வந்தே நீ சாதிச்சு போய் சொன்னீங்கன்னா அப்ப இங்க இருக்கவங்க யாரும் கலவாண்டாங்க அர்த்தமா? அப்ப வந்தவங்க பூரா செக் பண்ணுவோம். அப்படி என்ன இப்படி பேசுறீங்க? வந்துடுறது நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம சாதி சனத்தை. அப்படி எப்படி சொல்ல முடியும்? வந்தவங்களை போய் கலவாண்டீங்கன்னு நம்ம அவங்களை போய் செக் பண்ணி தான் நல்லா வார்த்தை இருக்கும். நீங்க என்ன பேசுறீங்க? தெரியுதுல, நல்ல வக்கனே பேசுறீல. வந்தவங்களை சோதிக்க முடியாது. அப்ப நகை எங்க போச்சு? ஒண்ணு வந்தவங்களை சோதிச்சு பாருங்க, இல்லாட்டினா வீட்டுல வச்சுட்டு வந்தேன்னு ஒத்துக்கோங்க. தேவையில்லாம நாடகம் அடிக்க தெரியாதுன்னு சொல்லிவிட்டேன். மரியாதை கட்டு போயிடும். என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருற? மரியாதை கிட்டு போயிரு, அது கிட்ட பேரும் பேசிட்டு இருற. யார பார்த்து மரியாதை கிட்டு போயிரும் சொல்றது? உனக்கு மரியாதை கிட்டு போயிரும். ஒழுக்கமா பேசிக்க. ஏண்டி எலி, என்னையவே எதிர்த்து பேசுறியா? இப்ப பாரதி உன்னை எப்படி கேவலப்படுத்துறேன்னு. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசல. நான் அங்கமாட்டியும் அவங்க ஃபேமிலி கிட்ட மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஏன் சம்பந்தம் இல்லாம மூக்கம் வளர்த்துக்கு வரீங்க? உங்களுக்கு எடுத்து ரோசை வருது. கூட்டம் தானே குறுகு இருக்கும். உங்க பேச்சுவார்த்தை சரியில்லையே. இந்த கூட்டத்தில் நீங்க தான் ஹேண்ட்பேக் வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஹேண்ட்பேக் சோதிச்சு பார்க்கணும். எனக்கு என்னமோ உங்க மேலே சந்தேகமா இருக்கு. என்னது என் ஜம்மந்தி பேக்க நீ செக் பண்ணி பாப்பியா? செக் யாரு வீட்டு பேக்க செக் பண்றது? அவங்க யாருன்னு தெரியும்ல, ராஜ பரம்பரை. அவங்க உன் நகைத்தேன் காணாம ஆடிக்கிட்டு நாக்க தொங்கப்படுத்துறாங்களாக்க. ஏன்ட்டு நான் அவங்கள பேசுவேன் வைப்பேன், எங்களுக்குள்ள நானும் பேசிக்கிடுவான். ஏன் முன்னாடி ஏன் ஜம்மந்தக்காரமாவ நீ என்ன வந்து செக் பண்றது? நீ யாரை செக் பண்றதுக்கு? அவங்க ரேஞ்சு தெரியுமா உனக்கு? அவங்க மரியாதை தெரியுமா? நீ மாடி பேசிக்கிருக்க. நீ ஏன் நேத்துனா பணக்காரியானவ? அவங்களாம் பரம்பரை பணக்காரவங்க. அவங்க கிட்ட பேசி தர நீ. சமந்தி விடுங்க சமந்தி. சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு கேவலம். இப்ப என்னமா உங்களுக்கு என் ஹேண்ட் பேக்கை செக் பண்ணும் அவ்வளவுதானே? இந்தாமா வாமா வந்து செக் பண்ணிக்கமா. நான் எதுக்குமா பயப்படணும்? இந்த மாதிரி நான் நினைச்சேன்னா இப்படி சொடக்கு போடுற நேரத்துல 1000 வாங்குவேன் நான். ஆறத்துக்கு ஆணுக்கு தரனாக்கும். சேமா விடாதம்மா. அந்த எலி உனையவே ஏத்து பேசிட்டாலம்மா. போய் அவ பேக்குள்ள ஓட்ட இல்லமா ஆறாம். அதை எடுத்து இந்த கூடத்துல வச்சு அவளை அசிங்கப்படுத்தமா. விடாதம்மா. இந்த அங்கம்மா கூட அப்புறம் பாத்துக்குருவோம். இந்த எலியை நீங்க விட நம்ம. ஆமாடி, நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த அங்கம்மாவை எப்ப வேணா செய்யப்படுத்திக்கலாம். இவ ஒரு செத்த பாம்பு. இவளை அடிச்சு என்ன பேசணும்? அந்த எலி என்னைய எதிர்த்து பேசுற எதிர்த்து அவளை நீங்க இந்த கூட்டத்துல மானத்தை வாங்குறேன் பாரு. சரி கொண்டாங்க. இங்க சவுடால பேசாம உங்க முதல்ல பேக்ல செக் பண்ணி பாப்போம், அதுக்கப்புறம் பேசுவோம். கொண்டாங்க. நல்லா செக் பண்றீ சேமியா மண்டை. இன்னைக்கு நீ தாண்டி கேவலப்பட போற. பாத்துக்கேடி. நல்லா செக் பண்ணிக்கங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணிக்கங்க. நான் ஏன் உங்களுக்கு எல்லாம் பயப்படணும்? நீங்க செக் பண்றதுனால நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். இங்கதானே ஓட்டம். ஆரத்தை போய் காணா. கேள்வி எங்க எடுத்து ஒடிச்சு வச்சுட்டாலோ? இங்க இந்த ஜிப்ல தானே போட்டேன் கரெக்டா. இந்த பக்கம்
எங்கேயுமே காணாமே. பாத்தியா வெண்ணிலா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில என் மாமியாவே கடிக்க வந்துட்டாளுங்க. அந்த பொம்பளை எவ்வளவு பெரிய பணக்கார பொம்பளை, அது பேக்கவே செக் பண்றதுக்கு வந்துட்டாளுகள். இவளுக்கு எவ்வளவு திமிரு இவளுக்கு. எனக்கே கோமாத்தே வருது. எனக்கு என் மாமியாவுக்கும் 1000 இருக்கும். என் மாமியாவை எனக்கு பிடிக்காதுதான். இருந்தாலும் அந்த பொம்பளை வசதி வாய்ப்பு தெரியாம அந்த பொம்பளையை செக் பண்றாளுங்களா? இவளுக்கு எம்பிட்டு ஏத்தம் இருக்கு. என் பூசனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படித்தான் இவளுகளை. அதான் மதினி, என்ன கொடுமையா இருக்குன்னு பாருங்க. வந்த இடத்துல வந்த சனங்களை எப்படி கேவலப்படுத்துறாங்க. இந்த நகை நட்டும் காசு உடம்பு இந்த பாடுபடுத்துது. என்னத்த சொல்ல. நானே என் மாமியாவுக்கு இந்த அளவுக்கு பயந்துக்கிட்டு அது சொல்றத பூரா கேட்டுக்கிறேன்னா, அந்த பொம்பளை அம்பிட்டு வசதி வாய்ப்பு இருக்கு. சொத்து ஊத்து அம்பிட்டு சேர்த்து வச்சிருக்க, வால் முளைச்சு போய் கிடக்கு. அதனால அதுக்கு நானே பயந்துக்கிட்டு கிடைக்கேன். அப்படிப்பட்ட பொம்பளையை செக் பண்றாளா? நான் செக்கு இவளுக்கு எம்பிட்டு குசுமத்தனை இருக்கு. இழுத்து போட்டு அப்படியே கும்மி போட்டுமா? என்ன அம்மா ஓவரா ரியாக்ஷன் பண்ணுது தேடுற மாதிரி. டக்குன்னு எடுத்து காட்டுமா, சும்மா பேக்க போட்டு தேடிக்கிருக்கு. இது ஓவர் நடிப்பு நடிச்சு காமிச்சு கொடுத்துரும் போல. என்ன தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களா? நகை நட்டெல்லாம் கிடைச்சிருச்சா? என்ன என்னங்க, யாருகிட்ட பேசுறோம், எங்க பேசுறோம், எப்படி பேசுறோம் யோசிச்சுட்டு பேசணும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு பேசி தெரியாதீங்க. இனிமேல்னாலும் ஆள் தராதரம் பார்த்து பேசி பழகுங்க. கொண்டாங்க பேக்க ஏதாவது காவல் எடுக்கிறாதீங்க. காசு கிச ஏன் நான் வந்து சொன்னல, வந்தவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு. பாவம் அந்த அம்மா பேக் எதுக்கு தேவையில்லாம நீங்க செக் பண்றீங்க. இப்ப நீங்க தான் அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வீட்டுல தேடி பாப்பாங்க, யாரும் கிடைக்கும். ஏன் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணி தர்றீங்க? அப்ப யாருமே எடுக்கல வந்தவங்க. அப்ப எங்கேயுமே இல்லைன்னா அப்ப நீ தாண்டி நாடகம் பண்ணி தர்ற, நீ தான் காலவண்டரம் பண்ணி தர்ற. வீட்டுல வச்சு கொண்டு வந்து சார்ஜ் தர்ற. நீங்க என்ன நினைச்சு தர்ற? நீங்க நகை எடுத்து வச்சுட்டு போ. அப்படி இல்லையா உண்மையை சொல்லி போடு. நகை வீட்டுல வச்சு வந்தோம், நாங்க அப்புறம் கொண்டு தரம்னு சொல்லி நாங்க ஒத்துக்கிறோம். நாங்க ஒன்னும் சொல்ல போறது கிடையாது. ஹாய், வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம். ஹாய் அபர்ணா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்க. ஹாய் நந்தினி சகோதரி, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க. சாரிங்க, நேற்று வீடியோ போட முடியாதனால உங்களுக்கு விஷ் பண்ண முடியல. அதனால கொஞ்சம் லேட்டா விஷ் பண்றோம். கோச்சுக்காதீங்க. ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் கதை ரொம்ப த்ரில்லிங்கா போயிட்டு இருக்குங்களா? நாளைக்கு பார்க்கலாம் கிளைமேக்ஸ் என்னன்னு. வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.